ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோ தம்ப்நெயில் பார்த்தப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எதை பற்றி வீடியோ போட போகிறோன்னு. ஆமாங்க, மிளகா மல்லி எல்லாம் அரைச்சிட்டோம். அதாவது இந்த வெயிலை நம்ம எப்படியெல்லாம் யூஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம உபயோகப்படுத்திடணும் நல்ல முறையில். இது வந்து நம்ம தோட்டத்தில் பழுத்த மிளகா எல்லாம் கிடச்சிது. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தி வச்சு ஓரளவுக்கு மிளகா ஆனதும் நம்ம வந்து வீட்டுக்கு தேவையான மிளகாத்தூள், மல்லித்தூள் எல்லாமே இந்த வெயிலை யூஸ் பண்ணி எல்லாம் அரைச்சாச்சு. ஏன்னா இந்த மழை காலத்துலலாம் அது காய வைக்க முடியாது. அதுக்காக தாங்க வெயில் காலத்தில் எல்லாம் அரைச்சி வச்சுக்கிறது. பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து செடி இருக்கிற மிளகாய் எல்லாம் பறித்து பழுக்க கொஞ்சம் கொஞ்சமாக தாங்க பழுக்கும். பழுக்கவே எல்லாமே பறித்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம காய வச்சு சேர்த்தி வச்சுருந்தோம். கிட்டத்தட்ட 2-3 மாதமாக சேர்த்தி வச்சுருக்கோம். காய வச்சு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பழுத்த மிளகா. அதுக்கப்புறம் இதெல்லாமே கொண்டு போய் அரைச்சி, அதாவது என்னெல்லாம் பண்ணி அரைச்சோங்கிறதாங்க இந்த வீடியோவில் போட்டிருக்கோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து கடைகளில் வந்து நம்ம வாங்குகிற மிளகா மல்லி வந்து அதில் என்னெல்லாம் கெமிக்கல் போட்டிருப்பாங்கன்னு யாருக்குமே தெரியாது. அதாவது கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு, கலரிங் வர்றதுக்கு எல்லாத்துக்குமே போட்டிருப்பாங்க. அதனால் நம்ம முடிஞ்ச அளவுக்கு வீட்டிலையே இயற்கையாக எல்லாத்தையும் உருவாக்கி சாப்பிட்றது ரொம்ப நல்லது. இப்போ இடம் இருக்கிறவங்க இப்போ செடி வைப்பாங்க, மிளகா கிடைக்கும், இப்போ காய வைப்பாங்க, அரைச்சிக்கலாம். இடம் இல்லாதவங்க என்ன பண்ணுறது? இதெல்லாம் தானே யோசிக்கிறீங்க. ஒன்றுமே இல்லைங்க, வரமிளகாயை நீங்கள் யூஸ் பண்ணாலே போதும் மிளகாத்தூளுக்கு பதிலாக. அதே மாதிரி மல்லித்தூளுக்கு பதிலாக வர மல்லி வாங்கி வறுத்து நீங்கள் பொடி பண்ணி வச்சுக்கிட்டாலே போதும். மில்லுக்கு போகணுன்னு அவசியம் இல்லை. நம்ம நிறைய செய்யும்போது தான் இதெல்லாம் மில்லுக்கு கொண்டு போகணும். பாருங்கள், இது வந்து கொஞ்சம் சீனி மிளகாயும் கிடச்சிது. சீனி மிளகாயும் பழுத்த குண்டு மிளகாய் எல்லாமே காய வச்சு க்ளீன் பண்ணுறோம். க்ளீன் பண்ணி அதில் தண்டு, அதே மாதிரி அதில் இருக்கிற இலை, நெட்டி எல்லாமே எடுத்து நல்லதெல்லாம் வந்து நம்ம அரைக்கிறதுக்கும், மீதி இருக்கிறது வந்து குழந்தைங்களுக்கு சுற்றி போட யூஸ் பண்ணுவாங்க. அதனால் அதுவும் வேஸ்ட் இல்லை, எங்கள் வீட்டில் அது யூஸ் ஆகும். பாருங்கள், எல்லாமே தனித்தனியாக பிரித்தாச்சு. இதெல்லாமே நல்ல மிளகாய்ங்க. பாருங்கள் எவ்வளோ மிளகா இருக்குன்னு. இனி நம்ம செடியில் இருக்குது, இப்போதைக்கு இது போதும் அப்படின்னு. இது வந்து கொஞ்சம் வேஸ்ட், அதாவது கொஞ்சம் வெள்ளை அடிச்சது இந்த மாதிரியெல்லாம். இதை நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி சுற்றி போடுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அடுத்து வந்து இதில் என்னெல்லாம் போடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அடுத்து நம்ம மல்லியில் போடுறதுக்காக இந்த கருவேப்பிலையும் கடையில் வாங்கினதில்லை, நம்ம தோட்டத்தில் இருந்த கருவேப்பிலை தாங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை. நம்ம கடையில் கூட, நம்ம வீட்டில் செய்கிறவங்க கடையில் கூட வாங்கிக்கலாம். ஒரு கொத்து இருந்தால் போதும், அளவளவாக அரைச்சி யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், கருவேப்பிலையெல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம வரமல்லி வாங்கியிருக்கிறோம். வரமல்லியை வந்து நல்லா க்ளீன் பண்ணணும். ஏதாவது குப்பை இருக்கா, கல் இருக்கா எல்லாம் பார்த்துக்கணும். அதனால் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். வீடுகளில் வந்து நம்ம ஒர்க் பண்ணுற லேடிஸ் இருப்பாங்க, அதே மாதிரி நமக்கு டைம் இருக்காது. அப்படி இருக்கிறவங்க என்ன பண்ணலான்னா, இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் அப்பப்போ வாரத்துக்கு ஒரு தடவை அப்படி மிக்சியிலே அரைச்சி யூஸ் பண்ணுற மாதிரியும் பார்த்துக்கோங்க. மேக்ஸிமம் கடையில் வாங்காத மாதிரி பண்ணிக்கலாம். பாருங்கள், எல்லாம் நல்லா வறுக்கணும். வறுத்தாதாங்க அதோடய ஸ்மெல்லு சூப்பராக வரும். அதேமாதிரி வறுத்தா வந்து சீக்கிரம் கெட்டு போகாது, ரொம்ப நாள் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய இருக்குன்னா நம்ம ஒன்றா போட்டு வறுக்கக்கூடாது, ஏன்னா வறுபடாது. நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வறுத்துக்கலாம். பாருங்கள் எப்படி வறுக்கிறாங்கன்னு. அடுத்தது நம்ம ஆட் பண்ணுறது ஜீரகங்க. ஜீரகமும் அதுக்கப்புறம் குருமிளகு தாங்க இதில் ஆட் பண்ணுவோம், வேறு ஒன்றுமே ஆட் பண்ண மாட்டோம். கொஞ்சம் கருவேப்பிலையும் ஆட் பண்ணுவோம். கொஞ்சம் குருமிளகு, கொஞ்சம் ஜீரகம் ரெண்டையும் நல்லா வறுத்து அந்த மல்லி கூட மிக்ஸ் பண்ணிடுவோம். நல்லா ஸ்மெல்லாக இருக்கும் குழம்பு வைக்கும்போது. அடுத்தது மெயினான ஸ்மெல்லுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கருவேப்பிலை வறுக்கும்போதே செம ஸ்மெல்லாக இருக்கும். அதே மாதிரி அந்த மல்லி அரைச்சி வரும்போது ஓப்பன் பண்ணும்போது அவ்வளோ ஸ்மெல்லாக இருக்கும். ரொம்ப, அதாவது இயற்கையாக எல்லாம் கிடைக்கிற பொருளை போட்டு நம்ம அதை அடுப்புலேயே செய்யும்போது தனி டேஸ்ட்டு தாங்க. பாருங்கள், அடுத்து மல்லி முடிச்சாச்சு. மிளகாய் வறுக்கிறோம், சீனி மிளகா. அதுக்கப்புறம் இருக்கிற எல்லா மிளகாயும் வறுத்துருவோம். வறுக்கும்போது இங்கே யாருமே நிற்க முடியல, ஏன்னா நெடி வரும்ல, காரம். அதுக்கப்புறம் இருமல் வர ஆரம்பிச்சிருச்சு எல்லாத்துக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வறுத்தாச்சு. இந்த வெயிலுக்கு எப்படி இருக்கும் மிளகா வறுத்தா. இதெல்லாமே நம்ம வந்து ஒரு தடவை காய வச்சிடணும். அதாவது வறுத்து இந்த சூடு இருந்துச்சுன்னா மில்லில் அரைக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம். அதனால் வறுத்து முடித்து இந்த சூடு ஆறுறதுக்கும் காய வைக்கணும் நல்லா வெயிலில். இந்த வெயிலுக்கு 1 மணி நேரம் 1 மணி நேரம் கூட வேண்டாம், ஒரு அரை மணி நேரம் போய் போட்டாலே எல்லாமே நல்லாவே காஞ்சிரும். மிளகாயும் வறுக்கிறதுக்கு முன்னாடி எல்லாம் வெயிலில் போட்டு காய வச்சது தான். இதெல்லாம் வறுத்தது. பாருங்கள், வறுத்து எல்லாமே காய வச்சாச்சு. அன்றைக்கே மிளகா கொண்டு போயிடுவோம் மில்லுக்கு, ஏன்னா எடுத்து வச்சோன்னா நீ நமத்து போயிடும்னு. சீனி மிளகாவும் இருக்குது, காரம் அதிகமாக இருக்கும், காந்தாரி மிளகான்னு சொல்லுவாங்க. நம்ம குழம்புக்கு அப்பப்போ கூட அரைச்சிக்கலாம்.
டைரெக்டாக மல்லி மிளகா போடுறதுக்கு நீங்கள் வந்து அப்படியே வறுத்து அரைச்சி அப்போ கூட குழம்புக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த தடவை நாங்கள் மறுபடியும் தேங்காயெல்லாம் உடைச்சோம், அதையும் தாங்க கொண்டு போகிறோம். இது பாருங்கள், குருமிளகு ஜீரகம் எல்லாம் தெரியுதுங்களா, கருவேப்பிலை எல்லாமே வந்து சூடு தணியறதுக்காக காய போட்டாச்சு. தேங்காயும் வெயிலில் காய வைக்கிறோம். நமக்கு இந்த வெயிலில் என்னெல்லாம் பண்ண முடியுமோ அத்தனையும் பண்ணிக்கணுங்க. அதுக்காக தாங்க இந்த தேங்காயை வந்து உடச்சி அதே மாதிரி எண்ணெயாக கொண்டு வர வரைக்கும் உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கோம். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, விருப்பம் இருக்கவங்க பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே கொஞ்சம் நல்லா காஞ்சிருச்சு. அதனால் எல்லாம் மில்லுக்கு பேக் பண்ணுறோம். மில்லுக்கு வந்து கொண்டு போகும்போது எல்லாம் தனித்தனியாக போட்டு கொடுத்துடணும். அதே மாதிரி அரைச்சதுக்கப்புறம் கொஞ்சம் பவுட்ரு கொஞ்சம் அதிகமாக இருக்கும், அதாவது மிளகா மல்லி கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதனால் பெரிய பெரிய பை தாங்க கொடுத்து விடணும். ஏன்னா இதே அளவுக்கு இருக்காது, எல்லாம் பவுடர் ஆகும்போது கொஞ்சம் நிறைய ஆகும். தேங்காய் வந்து அதே மாதிரி நிறைய இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி பெரிய கேன் கொண்டு போகணும். அதுக்கப்புறம் அதில் வந்து தேங்காய் புண்ணாக்கு கிடைக்கும், அதுக்கும் ஒரு பை எடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அது சூடாக இருக்குதா, தொடாத. மிளகாத்தூள் பாருங்கள், மில்லுக்கு போயிட்டு வந்தாச்சு. மிளகாத்தூள் கலரை பாருங்கள், நல்லா ரெட் கலரெல்லாம் நமக்கு கிடைக்காது. அதுக்கு நம்ம பவுடர் ஏதாவது மிக்ஸ் பண்ணியிருக்கணும், கெமிக்கல் பவுடர் மிக்ஸ் பண்ணியிருக்கோம். இது ஒரிஜினல் இப்படி தாங்க இருக்கும். ஆனால் நல்லா காரமாக இருக்கும், சூப்பராக இருக்கும். ஒரு ஸ்பூன் போட்டாலே போதும், அந்தளவுக்கு காரமாக இருக்கும். அரைச்சி வந்ததும் அவ்வளோ மணமாக இருக்கும் நமக்கு. இது வந்து உடனே வந்து நம்ம எதாவது பாத்திரத்தில் போட்டு நல்லா டைட்டாக அடைச்சி வச்சிடக்கூடாது. எல்லாமே கொஞ்ச நேரம் காற்றுல வந்து ஓப்பனாக வச்சுக்கணும். அப்போ அதோடய ஸ்மெல்லெல்லாம், அதாவது சூடெல்லாம் வெளியே போயிடும், கெட்டு போகாமல் இருக்கும். பாருங்கள், எல்லாமே கொஞ்சம் நேரம் காற்றுல ஆற வச்சாச்சு. ஆற வச்சதுக்கப்புறம் தாங்க பாத்திரத்தில் பேக் பண்ணுறோம். பேக் பண்ணி எல்லாம் டைட்டாக க்ளோஸ் பண்ணிடணுங்க, காற்று போகக்கூடாது. அதுக்கப்புறம் எண்ணெய்ன்னு பார்த்தீங்கன்னா இந்த கேனில் தாங்க எண்ணெய் வந்துச்சு. இது வந்து நம்ம வீடியோ எடுக்க முடியல. அதுக்கப்புறம் தேங்காய் புண்ணாக்கு பாருங்கள், இது வந்து ஆட்டுக்கும் மாட்டுக்கும் ஊற வச்சு கொடுப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறோம். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நீங்களும் இந்த வெயிலை நல்லபடியாக யூஸ் பண்ணுங்கள்.